நடந்துருச்சு, அவ்வளோதான். அதனால நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் யார், எனக்கு என்ன வேணும், நான் எங்கே போகணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை ஒன்றும் இல்லை. ப்ளஸ் சம்மந்தப்பட்ட ஊடகங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே வர்றது 2வது முறை. ஃபஸ்ட்டு டைம் தமன்னாவை நான் கொஞ்சம் போன வருஷம் பிப்ரவரி நினைக்கிறேன், அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன். நான் ஏன்னா தமன்னாவை நான் தான் அறிமுகப்படுத்தியிருந்தேன். இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு தமன்னா வேணும்னு கேட்டனால அவங்களோட நான் இங்கே வந்தேன். எனக்கு அப்போவே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அப்போ எனக்கு இந்த அளவுக்கு டைம் இல்லை யாரையும் சந்திக்கிறது. வந்தேன், இந்த ஃபங்க்ஷன் முடித்த உடனே இம்மீடியட்டாக கிளம்பிட்டேன். பட் இந்த தடவை இந்த ஷூட்டிங்காக நார்மலாக வந்து நான் ஷூட்டிங்கு நான் மேனேஜர் தலைவாசல் விஜய் அவர்களுக்கு நான் மேனேஜராகவும் இருக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் யார் கூடயும் நான் ஜாஸ்தி ட்ராவல் பண்ண மாட்டேன். அவர் திடீர்னு ஒரு நாள் அவர் கிளம்பும்போது நீங்கள் வரியாடா அப்படின்னு என்னை கேட்டார். எனக்கு உடனே இந்த இடம் ஜாஃப்னா சொன்ன உடனே எந்த வேலையாக இருந்தாலும் நான் தள்ளி வச்சுட்டு நான் வரேன். லாஸ்ட் டைமே என்னால் சரியாக அங்கே வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியல, இந்த தடவை வரணுன்றது தொட்டு வந்தேன். அப்புறமா தாவர்கன்கிட்ட அது விஷயமா நிறைய விஷயங்கள் ஷூட்டிங் விஷயமா நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது கேட்கும்போது அவர் வந்து ஒரு சின்ன ஒரு பயத்தை என்கிட்ட வெளியே சொன்னார். நார்மலாக அவர் டக்குன்னு இந்த ஆர்டிஸ்ட் மட்டும்தான் வருவாங்கன்னு நினச்சேன் சார். அவர் வந்து சொன்னார், விஜய் சார் என்னோடய மேனேஜரும் வருவார் கூட, அவருக்கும் நீங்கள் டிக்கெட் போடணும்னு சொன்னோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, மேனேஜர் வந்தாருன்னா எப்படிலாம் வந்து பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அதோட, ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா பழகுறீங்க சார் அப்படின்றதுல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மேனேஜர்ஸ்னால் அவங்களுக்கு ஒன்றும் தனியாக ஒன்றும் இது இல்லை. பட் ஏன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது நிறைய விஷயங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து நாங்கள் இருந்து அது கரெக்டாக அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போய் சேர்றதுக்கு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவரும் சொன்னார், இவங்கக்கிட்ட எதுவுமே கேட்காத, தலைவாசல் விஜய் என்கிட்ட சொன்ன ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்களுக்கு என்ன டைமுக்கு வரணும், ஷூட்டிங் பண்ணணும், இது மட்டும் கேட்டுக்கோ, வேறு எதுவுமே பேசாத அப்படின்ட்டார். எந்த ஒரு அவங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்களோ அதில் நாம் இருந்து பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த டீமுக்கு வந்து நம்ம வந்து போயிட்டு உதவி பண்ணோம். அதே நேரத்தில் என்னுடைய பங்கும் இதில் இருக்கணுன்றதுக்காக தான் நானும் வந்தேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நானும் இவரும் ஒன்றா இன்ஸ்டியூட்டில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 82 முடித்தோம் ஆக்டிங். நான், ரகுவரன், இவர், அப்புறமா வசந்த் எல்லாருமே ஒன்றா படித்தவங்க தான். ஸோ அது நான் ஒரு 10 வருஷம் நானும் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணேன். ஊர்காவலன் ரஜினி தம்பி ஆக்ட் பண்ணேன். சிறையில் பூத்த சின்னமலர் விஜயகாந்த் கூட பண்ணேன். சிவகுமார் சார் கூட கற்பூர தீபம் படம் பண்ணேன். நானும் ஒரு 25 படம் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கேஸ்டிங் அப்படின்றது ஒரு மைனஸாக இருந்தது இண்டஸ்ட்ரியில். திறமையான நடிகர்கள் நிறைய இருக்காங்க, ஆனால் அவங்கள கொண்டு போய் அறிமுகப்படுத்தி சேர்க்கறதுன்றதுக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லை. சரி, அது வந்து ஹாலிவுட்டில் இருக்குது கேஸ்டிங் டைரக்டர், அது வந்து இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்போவே வந்து 93 ஆரம்பித்தேன் கேஸ்டிங் டைரக்டர். என்னுடைய நிறுவனத்தை ஆரம்பித்து வச்சது ரஜினி சார் தான். ஸோ அவர் ஆரம்பித்த ஒரே மாதத்தில் அவருடைய வள்ளி படத்துக்கு நான் தான் ஹீரோ கொடுத்தேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், கரெக்டான ஆர்டிஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்க. அது மாதிரி நான் வந்து தமன்னா, சின், நமிதா, சந்தியா, பத்மபிரியா, அது மாதிரி ஒரு 40-45 ஹீரோயின்ஸ் மேலே நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 25 ஹீரோயின்ஸ்க்கு நான் ஒரு 20 வருஷம், நான் 10 வருஷம் நான் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் கரெக்டான ஒரு அணுகுமுறையில் ப்ரொடியூசருக்கும் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பாலமாக இருக்கிறது வந்து ஒரு கேஸ்டிங் டைரக்டர், ஒரு நாம தான். ஸோ அதை வந்து கரெக்டாக செஞ்சோம்னா நல்ல நடிகர்களை நம்ம கரெக்டாக கொண்டு போய் அந்த இடத்துக்கு சேர்க்கலாம். அப்படின்றதுக்காக தான் நான் என்னுடைய விஷயங்களை நான் நடிக்கிறதை நிறுத்திட்டு நான் அடுத்த நடிகர்களை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி நிறைய இன்றைக்கி வந்து நான் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு கேஸ்டிங்கில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி நான் பண்ணும்போது இன்றைக்கி இங்கே வந்ததில் இந்த படத்துக்கு கர்மா படத்தில் வந்து நான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன் நிறைய விஷயங்கள். ரொம்ப அழகாக ஒரு சின்ன ஒரு டீம் தான். பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் குறைஞ்சது, சின்ன படமாக இருந்தாலும் 100 பேர் இருப்பாங்க. ஆனால் நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேலே இல்லைங்க டோட்டலாக. அந்த 20 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ஆனால் இவர் தான் லைட் பாய் மாதிரி ஆஃபீஸ் ப்ரொடக்ஷனும் பார்த்துக்கிட்டாரு, மியூசிக் டைரக்டர் அவர் பார்த்தா அவரும் ப்ரொடக்ஷன் பார்க்குறாரு, கார் டிரைவராக போயிட்டு எல்லாரும் பிக்கப் பண்ணுறாரு, கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் ஒரு யூனிட்டி. நம்ம வந்து இந்த தொழில் மட்டும்தான் பண்ணுவோம், இந்த இதை மட்டும்தான் பார்ப்போன்றது கிடையாது. அந்த ஒரு பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த டீம் இப்படியே டெவலப் ஆகும். எந்த பொசிஷனில் இவங்கெல்லாம் பெரிய நாட்களானாலும் எல்லாருமே ஒன்றுன்ற ஒரு அந்த யூனிட்டி இருந்ததுன்னா இதில் ப்ரொடியூசர் தான் ரொம்ப நல்லா சேல் பண்ண முடியும்.
ஏன்னா ஒரு ப்ரொடியூசருக்கு 100 பேர் ஒர்க் பண்ணுறதுக்கும் 20 பேர் ஒர்க் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்றது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும், நிறைய விஷயங்கள் குறையும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக, ஏன்னா நம்ம செலவு பண்ணுறது ஃப்ரேம்குள்ளே வரணும், பின்னாடி செலவு பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுங்களா? நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலும் அதே நடிப்பு தான் வந்து பண்ண போகிறோம், ஒரு சின்ன ஹோட்டலில் நம்ம தங்கினாலும் அதே நடிப்பு தான் பண்ண போகிறோம். அதனால நமக்கு வந்து கம்ஃபர்ட்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு கொடுத்தாவே போதும். அந்த ஒரு விஷயம் அழகாக அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா ஷூட்டிங் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் எங்களால் மறக்கவே முடியாது. நேற்று நடந்தது அவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க சொன்னாங்க ஒரு 2 மணிக்கு விட்றாங்க, கரெக்டாக 3 o'clock எங்களை விட்டுட்டார். ஷூட்டிங் கரெக்டாக முடிச்சு போய் 2 hours ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் 6 மணிக்கு டப்பிங் ஆரம்பிக்கிறேன்னாங்க. 7:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 10 மணிக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய டைமிங், அவங்களுடைய பர்ஃபெக்ஷன், எவ்ரிதிங் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி ஒரு டீம் வந்து எல்லா இடத்துலையும் இருந்ததுன்னா வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், யாழ்ப்பாணத்தில் நிறைய படங்கள் வந்து இப்போ ஆரம்பிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒரு ஷூட்டிங் கூட நடந்தது. ஆமாம், நேற்று இன்னொரு ஷூட்டிங் 2-3 ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, எனக்கு கால் பண்ணாங்க. நான் இங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. ஆடுகளம் நரேன், அப்புறம் அருள்தாஸ், அப்புறமா கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு மாடல் என்கிட்ட நிறைய நடிச்சிருக்காரு. அவரும் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களுடைய மனசில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் பதிகிறது வந்து 2 துறை தான். ஒன்று நடிப்பு துறையில் இருக்கிற நடிகர்கள், இன்னொன்று அரசியலில் இருக்கவங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் ஃபேக்ஷன் ஆஃப் 24 hours மக்களை ரீச் பண்ண முடியும் அவங்க லைம்லைட்டில். ஸோ அது வந்து மக்களுடைய மனசில் எந்த அளவுக்கு யார் யார் பதிகிறாங்களோ அவங்க தான் லாங் லாஸ்டிங்காக இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியும், எல்லாத்துலேயும் இருக்க முடியும். ஸோ அப்படின்னும் போது அந்த பர்ஃபெக்ஷன் வந்து ஒவ்வொரு நடிகனுக்கும் இருக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு ட்ரைனிங் இருக்கணும். இப்போ நீங்கள் கேட்டீங்க, இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் பாப்புலராக இருக்கிறவங்க வந்து வந்தாங்கன்னா எப்படின்னு. என்னென்னா முன்ன வந்து இது இல்லை. முன்னெல்லாம் வந்துட்டு இப்போ என்கிட்ட திறமை, இப்போ நான் வந்து இந்த பீரியடில் என்னுடைய திறமை வெளியில் காட்ட முடியல, அதனால தான் என்னால் பெருசாக வர முடியல. ஆனால் இன்னைக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் வந்துல ஒரு ரீல் போட்டால் அவன் எங்கேயோ போயிடுறான், பாப்புலர் ஆகிடும். ஆனால் அவங்க வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறாங்களான்னு பார்த்தா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அந்த ஒரு ரீலை வச்சு அவனுடைய நடிப்பு திறமையை நம்ம எடை போட முடியாது. நடிப்புன்றது சாதாரண விஷயம் இல்லை, எல்லா ஆங்கிள்லேயும் அவனுக்கு அந்த டைலாக் மாடுலேஷன் அது. இப்போ இவரே வந்து இப்போ நேற்று சொன்னார், இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தார் உங்ககிட்ட, டைலாக்ஸ் இத்தனை படங்கள் 450 படம் பண்ண, ஆனால் இந்த யாழ் தமிழ் பேசுறதுக்கு 1 வாரமாக அவர் ட்ரைனிங் எடுத்தார். அந்த பர்ஃபெக்ஷன் எல்லார்கிட்டையும் வேணும், அந்த டெடிகேஷன் வேணும், அதுதான் இருக்கிறது முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிப்பு திறமை இருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ யார் வேணாலும் இன்னைக்கு நடிக்கலாங்க, அந்த ஒரு இது வந்தாச்சு. பட் அவங்கள வந்து கரெக்டான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்மை தான் நான் வந்து தாரணி கிட்ட சொல்லியிருக்கேன். இங்கே இருக்கிற யாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் டேலண்ட் இருக்கிற பசங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கணும். ஏன்னா என்னுடைய ஷைன்வுட் சன்ஷைன் சொல்லிட்டு என்னோட நம்மளே 35 இயர்ஸாக நான் கேஸ்டிங்கில் இருக்கேன். நான் அங்கே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் இங்கேயும் ஆரம்பித்து இங்கே இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக அதை நான் பண்ணலான் இருக்கேன். பண்ணி இந்த யாழ் மக்களுக்கும் இவங்களும் சென்னையில் வந்து நிறைய படங்கள் நடிக்கலாம், அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை இங்கே கொண்டு வந்து நம்ம மிக்ஸிங் கம்பைண்டாக ஒரு ஜாயிண்ட் பஞ்சராக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த தமிழ் இந்த தமிழுக்கு வந்து தமிழுடைய உண்மையான ஒரு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் அது தெரியும். அந்த ஒரு ரொம்ப நல்லா இருக்கு இங்கே இருக்கிற தமிழை கேட்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உதவியும் உறுதுணையும் இருக்கும். தேங்க்யூ வெரி மச். மெயினாக இந்த பசங்க எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணுறாங்க, எல்லாம் கமிட்டடாக இருக்காங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இவங்களுடைய மனைவிகள் எல்லாம் இவங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவருடைய மனைவி, அவங்க ஒர்க் பண்ணுற எல்லாருடைய மனைவியும் மீட் பண்ணிட்டேன். தி கேம் டு தி லொகேஷன். இவங்களுடைய அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட நேற்று நைட் வரைக்கும் இவங்க தான் சமையல் பண்ணி போட்டாங்க. சென்னையில் அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. No, that is very important. There is always a woman behind a successful man and one. So definitely இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஒரு
சின்ன வயசுல நம்ம வந்து தெருமுனையில் உட்காந்து பேசிட்டு இருப்போம், அரட்டை அடிச்சிட்டு இருப்போம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். அப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எங்களுக்கு அப்ப இருந்த குரூப், இப்ப இருக்கிற பசங்களுக்கு அந்த மாதிரி அரட்டை அடிக்க டைம் இருக்கா, இல்ல மீட் பண்றதுக்கு டைம் இருக்கானா, இல்ல வெளியே எங்கேயும். பட் இங்க நான் 3 நாளா பார்த்தது, இவங்க ஒரு 5-6 பேர் 7-8 பேர், they meet from morning till evening, they talk, spend the time together. So that is a very beautiful thing. ஏன்னா human connection, physical connection is more important than virtual connection. அதுதான். தேங்க்யூ. அண்ட் எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். ஆமாம், அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் ஒரே ஒன்று ஃபைனலாக சொல்ல விரும்புகிறேன். நான் எப்போவுமே சென்னையில் ப்ரெஸ் மீட் வைக்கிறது நான் தான் அதிகமாக வைப்பேன் என்னுடைய ஆர்டிஸ்ட்டுக்காக. ஸோ அப்போ என்னோட ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப நல்லா பழகுவாங்க. என்னுடைய ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் என் ப்ரெஸ் பீப்புளை நான் வச்சுருப்பேன். நான் அப்போது நான் எல்லாருக்கிட்டையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பேன், தயவு செஞ்சு நடிப்பு சம்மந்தமாக என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு நடிப்பு சம்மந்தமாக நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணுங்கள், பர்சனல் கேள்வி மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பர்சனல் உண்டு, அது கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாருமே நீங்கள் அதை பற்றி கேட்கவே இல்லை. ஹெல்த்தியான கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நான் அதுக்கு நன்றி சொல்கிறதும், என்ன தேவையோ அது மட்டும்தான் கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்.